சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இணையக்கூடிய படம் அப்படின்ற பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு 42-43 வருஷத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் இணையிற படம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, யாருக்குறை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கிடையில் என்ன ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா, ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் முடிச்சுட்டு இந்த டிசம்பர் வாக்கில் முடித்த உடனே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து தனக்கு வேண்டப்பட்ட ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு படத்தில் நடிக்கலான்னு இருக்காது. அதுக்கு தான் சுந்தர் சி டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் ஓடிட்டு இருந்தது. கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அடுத்து என்ன, அவர் நடிக்காமல் தயாரிக்கிற படம் என்ன அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, இந்த படம் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கிற இந்த படம் வருகிற ஜனவரி மாதத்துலேருந்து ஷூட்டிங் கிளம்புறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கூட டைரக்டர் வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 2 நாளாக நெல்சன் தான் அதை டைரக்ட் பண்ண போகிறாரு, ரஜினிகாந்த் தான் அந்த பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, நெல்சன் நல்ல டைரக்டர் தான், ஜெயிலர் 2 இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. வந்து அவரே ஏர்போர்ட் போகும்போதே கேட்டாங்க வந்து, அடுத்து நீங்களும் கமலஹாசன் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறீங்களாமே. ஆமாம், நடிக்க போகிறோம், இன்னும் கதை ரெடி ஆகல, முக்கியமாக டைரக்டர் ஒன்றும் ரெடி ஆகலன்னு அங்கேயே போட்டு உடச்சிட்டாரு. கண்டிப்பாக போன வீடியோவில் கூட நம்ம பேசியிருந்தோம், லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அந்த பொன்னான வாய்ப்பை ரஜினிகாந்த் வச்சு தவற விட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் நடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பேசுகிற இன்னைக்கு கைதி வந்து வெளியே வந்து 6 வருஷம் ஆகுது பாருங்க. கைதி வந்தப்போ அப்படி ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக பேசின ஒரு விஷயம். லோகேஷ் கனகராஜ் மிக முக்கியமான படம் கைதி 2 எப்போ டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தது. அவர் நடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாருங்க, நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்னென்னா, ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையும் அந்த படத்தை சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இது வந்து ரஜினிகாந்தோடைய சாய்ஸ். ரஜினிகாந்த் தான் வந்து சுந்தர் சியை பண்ணட்டுமே அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு வேணா ஓகே தான், எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஆட்சேபனே இல்லைன்னு. இதுக்கு சரி கமலஹாசன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தயாரிக்குதா, மற்றபடி ரெட் ஜெயிண்ட், லைக்கா, மற்ற நிறுவனங்கள் ஏதாவது அப்படின்ட்டு இல்லையா, முழுக்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்னன்னு நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா,